ஐயா யாராவது ஒரு ஆள் ஆட்சி அமைச்சிருங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கு விடிவு பெறட்டும், நலத்திட்டங்கள் நிறைவேறட்டும் அப்படின்னு எக்கச்சக்கமான மக்கள் காத்து கிடக்குறாங்க. ஆனால் தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்களை இப்போ ஆட்சி பீடத்தில் ஏற முடியாத அளவிற்கு தடுத்து நிப்பாட்டி இருக்கக்கூடிய அரசியல் சக்தி யார்? அது மட்டும் இல்லை, ஆட்சியில் பங்கு கேட்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் என்னென்ன டிமாண்ட் முன் வச்சிருக்காங்க? குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்துவதற்கான வாய்ப்புங்கிறது மே மாதம் 10ஆம் தேதி இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே, அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் உருவாகுமா? என்னென்ன சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டா பேசுவோம். வாங்க பார்க்கலாம் உறவுகளே, இது பிரசாத் சிக்னேச்சர். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவை கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasadsignature@gmail.com. கர்நாடகாவில் டி.கே. சிவகுமாரிடம் ஒப்படைக்கப்பட்ட காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் ஒரு 5 பேர். யார் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாரகை கட்பட் அப்படிங்கிற அந்த லேடி, அதாவது குளச்சல் தொகுதியில், மதுரை மேலூர்ல விஸ்வநாதன் அப்படிங்கிறவர், அதற்கு பிறகு மயிலாடுதுறையில ஜமால் முகமது, விலவங்கோட்டில் பிரவீன் அப்படிங்கிற நபர், கிள்ளியூர்ல ராஜேஷ்குமார் அப்படிங்கிற நபர். இந்த 5 பேரும் தான் இப்போ காங்கிரஸ் சைட்ல இருந்து பெங்களூருக்கு கடத்தப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விவரம் ரிலீஸ் ஆயிருக்கு. சரி, பெங்களூர் வரைக்கும் இவங்களை போக வைக்கிறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு கேட்கும்போது, இப்போ விசில் சத்தம் கேட்குதுல்ல, இந்த மாதிரியான விசில் சத்தத்துக்கு ஓட்டு போட்டிருக்காங்கல்ல மக்கள், அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, விஜய் வந்து பாத்தீங்கன்னா அரசியல் களத்துல அவர் சிஎம்மா போய் உக்காரணும். அதற்கு காங்கிரசினுடைய ஆதரவும் தேவை. அப்ப இந்த காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் வேற ஏதாவது ஒரு கட்சிகளுக்கு ஓடிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும், சட்டமன்றத்துல வாக்களிக்கிறதுக்கு கையை தூக்கும் போது இவங்க அவைலபிளா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த 5 பேரையும் இப்ப பிடிச்சி வச்சிருக்காங்க. தாவேகா பிளஸ் காங்கிரஸ் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் கூட்டணியா உருவாயிருக்கு. அந்த வகையில டி.கே. சிவகுமார் அப்படிங்கிறவர் கர்நாடகாவில் ரொம்ப பெரிய ஆளு, ரைட்டா? அப்படிப்பட்டவர் எலெக்ஷன்ல ரொம்ப சிவியரா வந்து வேலை பார்த்து 2.5 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கும் காங்கிரஸுக்கும் இடையில உடன்பாடுல எட்டப்பட்டுச்சு. பாவம், இவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. எது எப்படியோ இன்ன வரைக்கும் காங்கிரஸ்ல ஒரு கைதேர்ந்த அரசியல்வாதியாக இருக்கக்கூடிய அவற்றை போய் பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க, இந்த மாதிரி 5 காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த 5 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்த நபர்கள் உங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்காங்களாம்ல அப்படிங்கிற கேள்வியை வச்சாங்க. நான் யாரையும் பிடிச்சலாம் வைக்கல, நான் யாரையும் கடத்திலாம் வைக்கல, அந்த 5 பேருக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி கை நழுவிட்டார். இதுதான் இவரை பற்றிய சுச்சுவேஷன். கடைசியாக கிடைச்ச ரிப்போர்ட். அடுத்ததா, தாவேகாவுக்கு நான் எந்த ஆதரவுமே கொடுக்கல அப்படின்னு அமமுகவினுடைய எம்எல்ஏ காமராஜ் வந்து கதறலா பேட்டி கொடுத்திருக்காரு. அதுக்கான காரணம் என்னன்னா, அமமுகவினுடைய யாரு தெரியும் உங்களுக்கு, பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய நபர், தொடர்ச்சியாக டிடிவி தினகரன் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய பேட்டியில அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், இந்த காமராஜ் அப்படிங்கிற நபர் வந்து எங்களுடைய எல்லைக்கோட்டை தாண்டிட்டாரு, அவரை ரீச் பண்ண முடியலன்னு ஃபர்ஸ்ட் ஒரு பேட்டி கொடுத்தாரு. அடுத்ததா அவரை பிடிச்சிட்டாங்க. 100 கோடி ரூபாய் கடைசியில் அவருக்கு கிடைக்காம போயிடுச்சு. தாவேகா சைட்ல இருந்து கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய சான்ஸ் அப்படிங்கிறது, முதல்ல எலெக்ஷன்ல போட்டிட்டாங்கன்னா 5 கோடி ரூபாய் கொடுப்பாங்க. பட் இப்போ என்னன்னா 100 கோடி ரூபாய் கொடுக்குறாங்களாம். குதிரை பேர அரசியல் அப்படிங்கிறது பெரிய அளவில் இருக்கு. திமுகவினுடைய எம்பி வில்சன் அவர்கள் கூட அந்த வார்த்தையை பதிவு செஞ்சிருந்தாரு. முன்னாடிலாம் வந்து பேரங்கள் எப்படி நடக்கும் அப்படிங்கிறது தெரியும், பட் இப்போ குதிரை பேரம் அப்படிங்கிறது 100 கோடி அளவுல நடக்குது அப்படிங்கிறத அவர் தெளிவாகவே பதிவு செஞ்சிருந்தார். இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல டிடிவி ஆடிய ஆட்டத்துல கலண்டு போன காமராஜ் எழுதி கொடுத்த கடிதம், நான் எழுதியே கொடுக்கலங்க, தாவேகாவுக்கு நான் ஆதரவே இல்லை அப்படின்னு சொல்லி அதையும் வந்து பார்த்தீங்கன்னா பேக் ஃபயர் ஆயிடுச்சு தாவேகாவுக்கு. நேற்று இரவு முழுவதும் பேசப்பட்டு இருக்கக்கூடிய விஷயம் இந்த நபரை பற்றியதுதான். காமராஜ் அப்படிங்கிற நபர் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் யாருமே அறிமுகமாகாத ஒரு நபர். பேரை பற்றி தெரியும், ரைட்டா? தமிழ்நாட்டில் முன்னாடி முதல்வராக இருந்தார் காமராஜ்னு. அதற்கு பிறகு குதிரை பேர அரசியலில் சிக்கி இருக்கக்கூடிய இந்த காமராஜ் தான் இப்போ பேசு பொருளாக மாறி இருக்காரு. கடைசியில் இவர் அமமுகவிலேயே போய் ஒட்டிக்கிட்டாருங்கிறது தான் கிடைச்ச தகவல். பட் அதிமுக எம்எல்ஏக்களோட புதுச்சேரியில போய் ரெசார்ட்ல போய் கும்மி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஏடிஎம்கே கேண்டிடேட்ஸ் எல்லாருமே. இப்போ என்னன்னா,
கூண்டுக்கிளியா இருந்த புதுச்சேரி எம்எல்ஏக்கள் மறுபடியும் சென்னை பக்கம் வர சொல்லியிருக்காங்களாம். புதியதொரு கூட்டணி, புதியதொரு ஆட்சி அமைக்கிறதுக்கு பெரியதளவில் ஆசைப்பட்டிருக்கக்கூடிய அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ இந்த நபர்கள் எல்லாரையும் மறுபடியும் கூப்பிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு. ஏடிஎம்கேக்கு 2 சான்ஸ் இருக்கு. ஒன்று தாவேக்காவோட போறதுக்கு, இன்னொன்னு டிஎம்கேவோட சேர்ந்து கூட்டணி அமைப்பதற்கு. இதைத்தான் நான் கிண்டலா கூட ஒரு பதிவு போட்டிருந்தேன். அடுத்து தாவேக்கா ஆட்சி அமைக்கல அப்படின்னா டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் தான் கூட்டு சேர்ந்து ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு. அப்படி தமிழ்நாட்டில் ஒரு அரசியல், புதியதொரு அரசியல் நடப்பதற்கான வாய்ப்பும் இருக்கத்தான் செய்யுது. அந்த திராவிட கட்சிகள் சேர்ந்து ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கிட்டாங்கன்னா இந்த 2 பேரும் ஒன்று, நான் மட்டும் தனி அப்படின்னு அடுத்து இந்த 2 பேரும் இனிமே தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணுவதற்கான வாய்ப்பு இல்லாமல் போயிடும். அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் உருவாகிடக்கூடாதுங்கிறதுனால தான் ஸ்டாலின் அவர்கள் தெளிவாக விலகிக்கிட்டு அடிக்கக்கூடிய விசில்ஸ்னா அடிச்சுக்கிட்டே இருக்கட்டும், 5 வருஷத்துல எதிர்கட்சியா இருந்து நாங்க கேள்விகள் கேட்டு பொழைச்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான் ஸ்டாலின் எடுத்திருக்கக்கூடிய ஸ்டாண்டு. 2வது, நாங்க உங்களோட பஞ்சாயத்துக்குள்ள எல்லாம் வரலன்னு விலகிட்டார். இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல ஏடிஎம்கே எம்எல்ஏக்களை கூப்பிட்டு வச்சு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிற பெருத்த கேள்விகளும் இருக்கு. ட்விஸ்ட் கொடுக்கக்கூடிய திருமாவளவன் அசோக் நகர்ல இருக்கக்கூடிய விசிகாவினுடைய அலுவலகத்துக்கே தாவேக்காவினுடைய தலைவர் விஜய் அவர்கள் நேரடியாக வருவதாக பேச்சு. அதுக்காக சோஃபாவெல்லாம் மாத்திருக்காங்க. சோஃபா மாத்தினதெல்லாம் பாலிமர் டிவி பெரிய அளவுல செய்திகளா போட்டாங்க. விட்டா விசிகா அலுவலகத்தில் எப்படி சொல்றது, பாத்ரூம் கிளீனா இல்ல, டெட்டால் போட்டாங்க அப்படிங்கிறது வரைக்கும் அதை செய்தியா எடுத்து போட்டுருவாங்க போல. அந்த அளவிற்கு பாலிமர் சேனல் நடக்கக்கூடிய நிகழ்வுகளை அப்படியே தத்ரூபமா மக்களுக்கு காண்பிக்கிறாங்களாம். புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்படிப்பட்ட சுச்சுவேஷன் தான் இப்போ விசிகா அலுவலகத்துல நடந்துகிட்டு இருக்கு. செய்தியாளர்கள் குடிக்கிறதுக்கு கூட தண்ணி இல்லாம அங்கே ரொம்ப நேரம் காத்திருக்கக்கூடிய சுச்சுவேஷன் இருக்கு அப்படிங்கிறது நம்முடைய கூட வேலை பார்க்கக்கூடிய செய்தியாளர்கள் பதிவுகளாகவும் போட்டிருந்தாங்க. ஸோ விசிகா அலுவலகம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் பத்திரிகையாளர்களால் நிறைந்திருக்கிறது. பிரச்சனை என்ன அப்படின்னா, தொடர்ச்சியா தாவேகா சைடில் இருந்து மற்ற கட்சிகளுக்கு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அழைப்பிதழ்ல எல்லாமே வாட்ஸ்அப் மெசேஜாவே கொடுத்துருக்காங்க. இந்த வாட்ஸ்அப்லயே அழைப்பிதழ் கொடுக்கக்கூடிய பழக்கம் அப்படிங்கிறது சோசியல் மீடியாவில் ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. காரணம் என்ன? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு 11,000 விர்ச்சுவல் வாரியர்ஸை வச்சுக்கிட்டு ரொம்ப பெரிய அளவில் ஆட்டம் போட்டது தாவேகா தான். அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸை வச்சு தான் ஒட்டுமொத்த சோசியல் மீடியாவும் கட்டமைச்சு குழந்தைகள் மூலியமா பெரியவங்களுக்கு ப்ரெஷர் கொடுத்து அதிக அளவில் ஓட்டுக்களை வாங்கினது தாவேகா. அப்போ இதை கூட இன்னைக்கு இருக்கக்கூடிய நேஷனல் மீடியாக்கள் தோலை உரைச்சு தொங்க விடுறாங்க. எப்படி? வரக்கூடிய நாட்கள் எல்லாத்துலேயும் இல்லை கடந்த நாட்கள் எல்லாத்துலேயுமே வரிசையாக குழந்தைகளை வச்சு ஓட்டு வாங்கினது தாவேகா தான். அது மட்டும் இல்லை, சோசியல் மீடியா மூலியமாக தான் தாவேகாவுக்கு இவ்வளோ பெரிய செல்வாக்கு வந்தது அப்படிங்கிறதையும் பட்டியல் போட்டு காட்டுறாங்க. இப்படி இருக்க இந்த துணை முதல்வர் பதவி அப்படிங்கிறது கண்டிப்பா எங்களுக்கு தேவை அப்படின்னு விசிகா சைட்ல இருந்து கேட்கிறாங்க. ஒரு இடைத்தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பையும் கொடுங்கன்னு திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பையும் திருமாவளவன் சைட்ல இருந்து கேட்டதா இப்ப செய்திகள் பரவுது. இது தொடர்பாக வன்னியரசு அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தைகளையும் நீங்க உன்னிப்பா கவனிச்சீங்கன்னா, ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை அவர் தன்னுடைய ட்விட்டர் பதிவுல போட்டிருக்காரு. நேற்று இரவே தாவேகாவோடு கூட்டணி போவதற்கு ஸ்டாலின் கிட்டையும் அனுமதி வாங்கியிருக்காங்க விசிகா. ஆக மொத்தத்துல ஒரே கல்லில் 2 மாங்காய் அடிச்சிருக்காரு நம்ம விசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன். அதுவும் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், தாவேகாவுக்கு இப்போ 118 அப்படிங்கிற எண்ணிக்கை கிடைத்து விடும் நாங்கள் சேர்ந்தோம் அப்படின்னா. ஏற்கனவே சொல்லியிருந்தோம் மொத்தமா 108. அதற்கு பிறகு சபாநாயகர் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா டைரக்டா கலந்துக்குவாங்க. ஸோ ஆளுங்கட்சியில இருந்து ஒரு நபர் சபாநாயகர் போஸ்டிங்ல போய் உட்காரணும். அப்படி இருக்கும்போது 107 தான் அவங்களுக்கு இருக்கக்கூடிய எண்ணிக்கை. 2வது திருச்சி கிழக்குல வேற இடைத்தேர்தல் வரப்போகுது. அதுல யார் ஜெயிப்பாங்கிறதும் தெரியாது. ஆக மொத்தத்தில் அவங்க கையில இருக்கிறதே 106 தான். அப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகளோடு சேர்த்து ஒரு 4, காங்கிரஸோடு சேர்த்து 5, இப்படி எண்ணிக்கைன்னு பார்க்கும்போது விசிகாவோடு சேர்த்தா மட்டும்தான் அந்த 118ங்கிற எண்ணிக்கை அவங்களுக்கு கிடைக்கும். ஸோ வாட்ஸ்அப் அரசியலை விட்டு விஜய் நேரடியாக விசிகா அலுவலகத்திற்கே நேரடியாக வந்திருக்கிறார் அப்படிங்கிற தகவல். இது இப்படி இருக்க, அடுத்த 6 மாதங்களுக்குள் தமிழ்நாட்டில் குடியரசுத் தலைவர் ஆட்சி தானா அப்படிங்கிற கேள்வியும் நேயர்கள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அந்த வகையில குடியரசுத் தலைவர் ஆட்சி வருவதற்கான வாய்ப்பு யார் உருவாக்குவா அப்படின்னா, ஆளுநரால் உருவாக்க முடியும். தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் இனிமே வரக்கூடிய திட்டங்கள் எல்லாமே நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு அது தமிழ்நாட்டில் டைரக்டா குடியரசுத் தலைவர் அப்ளை பண்ணுவார். இப்படிப்பட்ட சுச்சுவேஷன் உருவாகுமா அப்படின்னு கேட்டா அதற்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஆளுநர் தனக்கு அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறத சொல்லி அதை செஞ்சும் காட்டலாம். எப்போ ஆளுநர் அந்த முடிவை எடுக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, இப்போ 118 அப்படிங்கிற அந்த எண்ணிக்கை வரல அப்படிங்கிறத ஆளுநர் உணரும் போது
அவர் அடுத்ததாக டிஎம்கேவையோ ஏடிஎம்கேவோ கூப்பிட்டு அவங்க 2 பேருமே நாங்கள் ஆட்சி அமைக்கிற விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டா அதிக பெரும்பான்மை இருக்கக்கூடிய தாவேகாவை அவர் கூப்பிடணுங்கிற அவசியம் கிடையாது. அதை சுப்ரீம் கோர்ட்ல போய் நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி குடியரசுத் தலைவருக்கு லெட்டர் எழுதி தமிழ்நாட்டில் ஆட்சி அமைங்கன்னு சொல்லிட்டா அவங்களும் ஆட்சி அமைச்சிருவாங்க. அதற்கு பிறகு தாவேகா உச்சநீதிமன்றத்தினுடைய படிகளை ஏறணும். மிஸ்டர் விஜய், நீங்கள் அரசியலை ரொம்ப மோசமான நிலைமையில மாற்றிட்டு இருக்கீங்க. நீங்கள் உங்களோட கொள்கைக்கு எதிரான விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் மற்றவங்கள நீங்கள் சொல்கிறீங்க வாரிசு அரசியல்னு சொல்லிட்டு. உங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்கிறது ஒரு காங்கிரஸோடைய 5ஆம் தலைமுறை ராகுல், அவர் தான் உங்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்காரு. அப்போ அது வாரிசு அரசியல் கிடையாதா? நீங்கள் மற்றவர்கள் குற்றம் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சரியாக இருக்கிறீங்களான்னு பார்க்கணும். உங்களுடைய கொள்கைகளை நீங்கள் உறுதியாக இருக்கிறீங்கன்னா நிச்சயமாக நீங்கள் அந்த காங்கிரஸோடைய ஆதரவை பெற்றுக்கக்கூடாது. நீங்கள் பதவி 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 மட்டுமே உங்களுடைய குறிக்கோளாக இருக்குது. நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய உங்களுடைய வாக்குறுதிகள் எதுவுமே பூர்த்தி செய்ய முடியாது. ஏன்னா அதற்கு தமிழ்நாட்டுடைய பட்ஜெட் இடம் கொடுக்காது. அனைத்தும் இலவசம்ன்ற மாதிரி மற்றவங்க இலவசம் கொடுத்து ஆட்சிக்கு வந்திருக்காங்கன்னு குற்றம் சொன்ன நீங்கள் உங்களுடைய வாக்குறுதிகளையும் நீங்கள் இலவசத்தை தான் சொல்லியிருக்கீங்க. ஸோ நீங்கள் எந்த விதத்துக்கு தகுதியானவராக நீங்கள் நினச்சிக்கிறீங்க? பதில் சொல்லுங்கள். அதற்கு பிறகு நடக்கக்கூடிய நிகழ்வுகள் என்ன தெரியுமா? பீகாரை போன்று தமிழ்நாட்டினுடைய அரசியல் மாறும். பொம்மையவர்களுடைய அந்த தீர்ப்பு அப்படி ரொம்ப பெரிய அளவில் பேசு பொருளாக மாறி இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதே மாதிரி கர்நாடகாவில் 2018 இதே மாதிரியான ஒரு சம்பவம் ஒன்று நடந்தது. அதிக பெரும்பான்மை இருக்கக்கூடிய கட்சிக்கு வாய்ப்பு கொடுத்துருங்க அப்படின்னு உச்சநீதிமன்றம் வழிகாட்டுதல் கொடுத்துச்சு ஆளுநருக்கு. 2வது ஆளுநர் அந்த பீரியட்ல அவமானத்துல பதவியை விட்டு ராஜினாமா பண்ணிட்டு வேற போனார். அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய பொறுப்பு ஆளுநர் அப்படிப்பட்ட சுச்சுவேஷனை உருவாக்கிப்பாரா அப்படின்னு கேட்டா பொறுமையா இருப்பார். பாஜக என்ன சொல்லுது அப்படிங்கிறத கேட்டு செயல்படுவார். குதிரை பேர அரசியல் மறுபடியும் நடக்கும். இப்படிப்பட்ட சுச்சுவேஷன் தமிழ்நாட்டில் மறுபடியும் உருவாகிடக்கூடாதுங்கிறது தான் நம்முடைய எதிர்பார்ப்பு. ஆனா உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு என்னன்னா, ஆளுநர் அதிகாரமற்றவர். அவர் வழிகாட்ட முடியும், அவரால் தீர்ப்பு வழங்க முடியாது. மக்கள் தான் இங்கே தீர்ப்பாளர்கள். இப்போ மக்கள் யாருக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க? தாவேகாவுக்கு அதிகமான அளவில் சீட் கொடுத்துருக்காங்க. அவங்கள கூட்டு உட்காருங்க அப்படிங்கிறது தான் உச்சநீதிமன்றத்தினுடைய 2 கேஸ் சொல்லுது. ஒன்று பீகார் கேஸு, இன்னொன்று 2018 கர்நாடக அரசியல் கேஸ். இந்த 2ஐயும் மையமாக வச்சு எளிமையா ஆளுநரால இந்த வாய்ப்பை விஜய்க்கு கொடுக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் உருவாச்சுன்னா சட்டமன்றத்தில் வாக்குகள் எண்ணப்பட்டு அந்த இடத்துல ஒரு முடிவு எடுக்கப்படும். பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான வாய்ப்புகளை உருவாக்கிக்கலாம். சரி, இபிஎஸ்க்கு என்ன வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற கேள்வி கேட்கும்போது இபிஎஸ்க்கு பெரிய வாய்ப்புகள் கிடையாது. தாவேகாவோடு கூட்டணி செய்வதற்கான வாய்ப்பு மட்டும்தான் அவருக்கு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை தாவேகா ஏடிஎம்கேக்கு கொடுக்கல இன்னும். அதனாலதான் புதுச்சேரியில கொண்டு போய் உட்கார வச்சாங்க. தாவேகா பேசினாங்கன்னா ஒரு பெரிய லம்பா ஒரு தொகை கிடைச்சிரும் அப்படின்னு. ஸோ இபிஎஸ்க்கு அழைப்பு இன்னும் விடுக்கப்படலை. இதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு இப்போ வந்துட்டாங்க. ஏன்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டி தன்னுடைய கொள்கையோடு சேர்ந்தது தான். அந்த அடிப்படையில் கம்யூனிஸ்ட் பார்ட்டி வந்துட்டாங்க. ஐயுஎம்எல்கிட்ட மட்டும் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் ஐயுஎம்எல் அப்படிங்கிற அந்த முஸ்லீம் பார்ட்டி டிஎம்கேவோட தான் கூட்டணியில் இருக்காங்க. தொடர்ச்சியா நீங்க கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை அறிவாலயத்தில் நடக்குது அப்படின்னா ஐயுஎம்எல் கட்சியை தான் ஃபர்ஸ்ட் கூப்பிடுவாங்க. அவங்கள கூப்பிட்டதற்கு பிறகுதான், அவங்களுக்கு சீட்டு ஒதுக்கீடு பண்ணதுக்கு பிறகுதான் அடுத்த கட்சிகளுக்கே கூப்பிடுவாங்க. இது ஒரு சம்பிரதாயமாவே வச்சிருந்தாங்க டிஎம்கேல. அப்போ ஐயுஎம்எல் தாவேகாவுக்கு போயிட்டாங்க அப்படின்னா அது ஐயுஎம்எலுக்கும் அசிங்கம், கூட்டணியில இருக்கக்கூடிய டிஎம்கேவுக்கும் அசிங்கம். ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷன்ல தாவேகா விளைத்திருக்கக்கூடிய வாட்ஸ்அப் அழைப்பை ஐயுஎம்எல் நிராகரிச்சிருச்சு அப்படிங்கிற செய்தியும் வெளியாயிருக்கு. 2வது இன்னும் முடிவெடுக்காம இருக்காம அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் மையப்படுத்தி வச்சுக்கலாம். கடைசியா குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்துவதற்கு வித்தின் 48 hours கூட கிடையாது. மே 10 நைட்டு 12 மணிக்கு ஒரு முக்கிய முடிவு ஆளுநர் எடுத்தாகணும். அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் ஆளுநர் என்ன செய்ய போறாரு அப்படிங்கிற கேள்விகளும் இருக்கு. இதுல யாருக்கு லாபம், அதிகமான லாபம்? தாவேகாவுக்கா அப்படின்னு கேட்டா ஆமா. ஆனா 2வது பெரிய லாபம் யாருக்கு கிடைச்சிருக்குன்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவனுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் அடிச்சிருக்கு. துணை முதல்வர் பதவி கூட அவர் கேட்டாரு அப்படின்னா கண்டிப்பா தாவேகா கொடுத்துதான் ஆகணும். அதற்கு நிச்சயமாக ஆதவர்ஜுனாவினுடைய சப்போர்ட்டும் இருக்கும். ஏன்னா ஆதவர்ஜுனா அந்த கட்சியில இருந்துதான் வெளியில வந்தாரு. அந்த கட்சியில இன்ன வரைக்கும் தலைவர் திருமாவளவன் அவரோடு அவருக்கு நெருங்கிய நல்ல ஒரு உறவு இருக்கு. இன்ன வரைக்கும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்காங்க நட்பு ரீதியா.
கண்டிப்பா வந்து திருமாவளவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்து சட்டப்பேரவையில பேசுவதற்கான வாய்ப்பு இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமானது. எதிர்க்கட்சியை வந்து பேச விடாம தடுக்கணும், அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சரியான பதில்களை சொல்லணும். இது ஒரு பெரிய வேலை. ஸோ கம்யூனிஸ்ட் கட்சி வந்து வெளியில இருந்து தான் ஆதரவு கொடுக்குறாங்க. அப்போ தாவேக்கா வந்து தனியாளாக போராடணும். புதியதொரு கட்சி, புதியதொரு உறுப்பினர்கள் உள்ளுக்குள்ள வரும்போது திமுக விளையாண்டு பார்த்துருவாங்க. ஸோ சட்டப்பேரவையில் நடக்கக்கூடிய விஷயங்களை லைவா வந்து மக்கள் பார்க்கும்போது அசிங்கமாயிடும் தாவேக்காவுக்கு. அப்படிப்பட்ட சுச்சுவேஷன்லாம் உருவாகாம இருக்கணும்னா சட்டசபைக்குள்ள இருந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு விசிகாவுக்கு கண்டிப்பாக விஜய் வந்து கோரிக்கை வைத்திருப்பார். அடுத்தடுத்து நடக்கக்கூடிய நிகழ்வுகள், விஜய் ஆட்சி பீடத்தில் அமர்ந்து தமிழ்நாட்டினுடைய முதல்வர் ஜோசப் விஜய் அப்படிங்கிற வார்த்தை விரைவில் ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் ஓட்டு போட்டிருக்கக்கூடிய மக்களுடைய எதிர்பார்ப்பும், இல்லை அகைன்ஸ்டா ஓட்டு போட்டிருக்கக்கூடிய மக்களுடைய எதிர்பார்ப்பும் கூட. ஏன்னா மக்களுடைய தீர்ப்பு அப்படித்தான் இருக்கு. பார்ப்போம் மே 10ஆம் தேதி என்ன ரிசல்ட் கிடைக்க போகுது அப்படின்னு. என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளே, மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுடைய தொழில் சம்பந்தமான விளம்பரங்களை நமது சேனலில் ஒளிபரப்ப உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. பிரசாத் சிக்னேச்சர் மீடியா பிராட்காஸ்டிங் பிரைவேட் லிமிடெட். நீங்க நியூஸ் ரீடரா மாறணுமா, கண்டென்ட் கிரியேட்டரா உருவாகணுமா, சேட்டலைட் சேனல்ல ரிப்போர்ட்டரா வேலை பார்க்கணுமா, டாக்குமெண்ட்ரி மேக்கிங்ல இருந்து ஜேர்னலிசம் பற்றிய முழுமையான பயிற்சி பெற உங்களுக்கான அருமையான வாய்ப்பு. எங்களை தேடி வாங்க. ஆன்லைன் மற்றும் நேரடி பயிற்சி வகுப்புகளும் சர்டிபிகேட் கோர்ஸாவே கத்துத்தரும். மீடியா துறையில் 10 ஆண்டுகளுக்கு மேல அனுபவம் உள்ளவர்கள் பயிற்சி கொடுப்பார்கள். வாய்ஸ் ஓவர் தொடங்கி வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக உங்களை சிறந்த ஜேர்னலிஸ்டா உருவாக்க வேண்டியது எங்களோட பொறுப்பு. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஜூனியர் ஜேர்னலிஸ்ட்ங்கிற பேர்ல ஒர்க் ஷாப்பும் கண்டக்ட் பண்ணி கொடுக்கிறோம். மோட்டிவேஷனல் ஸ்பீக்கரா கடந்த 15 ஆண்டுகளா கல்வி நிறுவனங்களுக்கு நிகழ்ச்சிகளும் நடத்தி தரோம். தொடர்புக்கு 9944790333 94493594 prasad signature@gmail.com.